என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை இந்த நாளிலே அவன் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி நம்முடைய இருதயங்களை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவ சிந்தை நமக்குள்ளே உருவாகட்டும், மனக்கண்கள் திறக்கப்படும்படி தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட பேச கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டிருந்த அப்பொழுது பூரணராகும்படி கடந்து போங்கள். இதை குறித்து வெள்ளிக்கிழமை கூட ஜபத்துல கூட, விடுதலை ஜபத்துல கூட இதை குறித்து சில வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. என்ன மிகவும் தொட்டது? இந்த வார்த்தை மிகவும் தொட்டது. என்ன இந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், அடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லது லிசன், கவனிங்க. நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இன்றைக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழணும்னு நிறைய பேருக்கு தெரியல. எதுக்காக நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்றது நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும்னா, இன்னைக்கு உபதேசங்கள்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னே தெரியலங்க. சபையினுடைய உபதேசம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னே தெரியல. ஆனால் ஒரு சபை 6 தூண்களால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த 6 தூண்களின் மூலமாக மாளிகையை கட்டி எழுப்புவது 7வதாக ஆமென் பிரைஸ் தி லார்ட் அது அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். மொத்தம் 7 தூண்கள் ஒரு சபையினுடைய 7 தூண்கள். ஒரு சபைக்கு உபதேசம் 7 தூண்களாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுல 6 தூண்கள் எப்படியா இருக்கிறதுனாக்கா, நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக எப்படி இருக்கிறது? விசுவாசத்தின் முதல் அடித்தளமாக இருக்கிறது. இந்த 7வது என்பதுதான் நம்மை வளர்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும். என்னவா? அப்போ ஒரு மூல உபதேசம் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஒரு வித்தியாசமாய் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மிகவும் என்னை பாதித்தது. இன்றைக்குன்னா எப்படிப்பட்ட உபதேசத்துல நான் இருக்கிறேன், என் ஜனங்களை எப்படிப்பட்ட உபதேசத்துல நான் நடத்தி கொண்டு போவதற்கு எனக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என் ஜனங்களை எப்படிப்பட்ட உபதேசத்துல நான் நடத்தி கொண்டு போக வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டை தேவன் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு தேவன் தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு என்னை கண்காணிகராக அவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என் மந்தையை எப்படிப்பட்ட போஷிப்பிலே நான் நடத்தப்பட வேண்டும், நடத்தணும், நானும் நடத்தணும், அவர்களும் நடந்து போவதற்கு தங்களை விட்டு கொடுக்கணும். அப்ப இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆகையால் என்னவா? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம் வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். இந்த 6 உபதேசம் என்ன நான் நேரம் சொல்லிடுறேன். அதிக நேரத்தை அதற்கல்லாக வசனத்தையே சொல்லிட்டு இருக்க விரும்பல.
வசனத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். முதலாவது அஸ்திபாரம் என்னதான்? மனம் திரும்புதல். முதலாவது உபதேசம் மனம் திரும்புதல் என்கின்ற உபதேசம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்கின்ற உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த ஞான ஸ்நானம் இல்லையா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உன் மூப்பனானவன் தலையின் மீது கைகளை வைக்கும் பொழுது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை கொடுத்த அசதியா இருக்காதுன்னு சொன்னார் பத்தியா. கைகளை வைக்கிறதான உபதேசம். மரித்தவரை குறித்ததான உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா. அப்பா, இந்த உலகத்துல உங்க வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஆகவே நீ கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழும் பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்கொள். இது ஒரு மரித்தெழுதலின் மரித்தவரின் உயிர்த்தெழுதலை குறித்ததான உபதேசம். நித்திய நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்பா, பாவத்துல இருந்த என்ன கிருபையினால மீட்டு ரட்சித்தார். அதற்காக நான் என்னை விட்டு கொடுத்து நான் மனம் திரும்பினேன். ஹல்லேலூயா. இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூர போனவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவன் கடைசியாக பன்றிக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த தவட்டையாவது சாப்பிடலாம் சொல்லி ஆசைப்படும் பொழுது அதுவும் அவனுக்கு கொடுக்காம விலக்கி வைக்கும் பொழுதுதான் அவன் உள்ளம் குத்தப்பட்டது. அல்லேலூயா. அவன் உள்ளம் குத்தப்பட்டது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிறையா. ஆமென். என் தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய அருமை எனக்கு தெரியல. தகப்பனோடு இருக்கும் பொழுது அவருடைய அருமை எனக்கு தெரியல. அல்லேலூயா. தகப்பனிடத்திலிருந்து என் ஆசீர்வாதங்களை, என் ஆசைகளை பிரித்து கொண்டு வந்து துன்மார்க்கமாய் செலவு செய்யும் பொழுது எனக்கு தெரியல. அது எனக்கு இன்பமாய் இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அப்படியா நான் பாவத்துக்குள்ளே போனேன். இப்பொழுதோ நான் மரிக்கும் தருவாயில் இருக்கிறேன். அவன் சொல்றான், அல்லேலூயா, நான் ஏன் சாக வேண்டும்? அந்த இளையகுமாரன் சொல்லுங்க, அவனை கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இளையகுமாரன் அல்லேலூயா தன் துன்மார்க்கமான ஜீவியத்தினாலே தேவனை விட்டு அவன் விலகி அவன் தூர போன ஒரு மனிதனுக்கு அடையாளமாக அவனை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவன் யாருடைய பிள்ளை? அல்லேலூயா. ரெண்டு பிள்ளைங்க தகப்பனுக்கு. ஒவ்வொருத்தர் கூடவே இருக்கிறான். தகப்பனுக்கு எல்லா காரியங்களும் பார்த்துக்கிட்டு கூடவே இருக்கிறான். அவனும் தகப்பனை விட்டு தூர போன பிள்ளை. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனுஷர்கள் அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க தான். ஆமென். தூர போன அவர்களை மீண்டும் தம்மிடத்துல கொண்டு வரும்படியாக ஆமென் என் கிறிஸ்துவை குறித்ததான ஒரு மூல உபதேசம் ஒன்று இந்த வேதத்தில் இருக்கிறது. அந்த மூல உபதேசத்தை அறிந்த பிறகு அதில் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் போடப்பட்ட அஸ்திபாரங்களாகிய மனம் திரும்புதல், ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்த பிறகு பின்னிட்டு போகிற அனுபவம் வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் அதுதான் இந்த இளையகுமாரன் செய்த பெரிய பாவம். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிள்ளைகளை, இன்றைக்கு ஈஸியா குற்றப்படுத்துவோம். நம்ம தவற நம்ம உணர்றதே இல்லைங்க. நம்மளுடைய மீறுதலை நம்ம உணர்றதே இல்லை. மற்றவங்களை குற்றப்படுத்த சொல்லுங்க, ஈஸியா குற்றப்படுத்துவோம். மற்றவங்களை நல்ல காயப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் கெட்டு போனதுக்கு அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். உனக்கு சொந்த அறிவு இல்ல, சொந்த புத்தி இல்ல. அல்லேலூயா. சிந்திக்கிற திறனை கடவுளை கொடுக்கல. மற்றவங்க மேல பழிய போடுறதுல என்னத்தை வாரிட்டு போக போகிறோம்? நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து அறியணும். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? இது எனக்கு ஆசீர்வாதமா சாபமா? இது எனக்கு ஜீவனா மரணமா? நான் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா பிரியமில்லையா? ஒரு நாள் உட்கார்ந்து சிந்தித்து நாம் நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தெய்வம் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே,
பூரணராகும்படி கடந்து போகணுமா? பூரணராகும்படி கடந்து போகணும். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் போடப்பட்ட அந்த அஸ்திபாரங்களாகிய அந்த உபதேசங்களாகிய இந்த 6 காரியங்களுக்குள்ளவே இன்றைக்கு சபை சுற்றி கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் இதிலேயே உங்களை வைத்துக் கொண்டிருக்க எங்களுக்கு மனதில்லை. இதுல இருந்து கொஞ்சம் கடந்து வெளியில வாங்க. நீ மனம் திரும்பிதான் சபைக்கு வந்திருக்கிற. இருக்கீங்களா? ஆவியானவர் சபையில ஆத்துமாக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையில நீங்கள் நானும் தானா வருதில்ல, ஆவியானவர் நம்மை அழைத்து கொண்டு வந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். காங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தானாய் ஒருவனும் ஒரு காலம் அவர்கிட்ட வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மள என்ன பண்றாரா? நீங்க ஒண்ணு முயற்சி பண்ணி பாருங்க, உங்க திறமையில முயற்சி பண்ணி பாருங்க. ஒருத்தரை கூட ராட்சியத்து கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வைக்க முடியாது. தாழ்மையை தரிச்சுக்கிட்டு அவரை மகிமைப்படுத்தி உங்க ஜெபம், ஆண்டவரே ரட்சியம் ஆண்டவரேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாரு. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். ஆமென். அப்ப இங்க வேதம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, மனம் திரும்பதெல்லாம். மத்தேயு 18:3 நான் ஒரு சில வசனங்கள் மட்டும் காண்பிச்சு கொடுத்துட்டு நான் செய்திக்குள்ள போக வாஞ்சிக்கிறேன். மனம் திரும்புதல் குறித்து மத்தேயு 18:3 சீக்கிரம் என்னோட எடுத்து வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்மா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு, என் தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போன நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை என்னையும் தேடி கொண்டு வந்து அந்த ஆவியானவர் மீட்டு நம்மை கொண்டு வந்து இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, காணிக்கை காணிக்கை காணிக்கை, தசமாகம் தசமாகம் தசமாகம், கொடு கொடு கொடு. அல்லேலூயா. நீ கொடுத்தா அதை ரெட்டிப்பா உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருவார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாய் மாறும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உன் கையில வந்து சேரும். தேட வேண்டியதை தேடுறது இல்ல, அவன் உபதேசிக்க வேண்டியதை உபதேசிச்சா கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தானா அவரே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் உங்களுக்கும், எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அதான். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைகளை எப்படி மாறிச்சு தெரியுங்களா? இந்த பிசினஸ் மீட்டிங், பிசினஸ் மீட்டிங். நான் அவங்களை குற்றப்படுத்தல, அவங்களை நான் குறை சொல்லல. என் ஜனங்க உலக பொருள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பி அவங்க அந்த பிசினஸ் மீட்டிங் நடத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதான் சத்தியம். புரிந்தவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம். அல்லேலூயா. நீ என்ன வேலை செஞ்சாலும், என்ன பிசினஸ் செஞ்சாலும், நீ என்ன 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 செஞ்சாலும், கீழ இருந்து மேல வரைக்கும் நீ மல்டி பிசினஸ் பண்ணா கூட சரி, உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறா இல்லாத வரைக்கும் எதுவும் வாய்க்காது. வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை மாத்து, உன் பாதையை மாத்து, உன் எண்ணங்களை மாத்து, உன் பேச்சை மாத்து, உன் சிந்தைகளை மாத்து. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவைகளை மாற்றலனா என்ன பண்ணாலும் ஒண்ணு வேலை நடக்காது. அல்லேலூயா. எதுவுமே புரியுதுங்க, எதுவுமே புரியுது. எது முக்கியம் சொல்ல வர்றங்க, எது முக்கியம் சொல்ல வர்ற. உங்களை நாங்க இந்த உலக பொருளை காண்பித்து அப்படியே ஆசையாக பண்ணலாம். ஆண்டவர் உங்களுக்கு நல்லா வெள்ளியை கொடுப்பாரு, தங்கத்தை கொடுப்பாரு. எல்லாத்தையும் மாட்டிக்கு நீ செத்தா எங்க போட்டு போறோம், எங்க போட்டு போறோம். அல்ல கூட மூட்டை மூட்டை கட்டி பத்திரமா பக்கத்துல வச்சுக்கின்னு, ஏமா கட்சி காலத்துல நான் செத்துட்டா இந்த தங்கத்தெல்லாம் என் கூட வச்சு அமிச்சிருமா. சோதரம். அல்லேலூயா. அம்மா நீ போமா, லாஸ்டா இருக்கிறது நான் உருவிக்கிட்டு அனுப்பிடுறேம்மா. இதான் உலகம், எதையும் போட்டு அனுப்ப போறது இல்ல. நீ ஓட்டி 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 ஓட்டா தெரிஞ்சு உழைத்து சம்பாதித்த எல்லாத்தையும் இந்த பூமியில தான் விட்டு போறோம் இல்லையா? அதுக்காக உனக்கு தங்கம் வேணாம், பொண்ணு வேணாம், வெள்ளி வேணாம் ஆண்டவர் சொல்லல. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆத்திய கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை,
தாய் ஒண்ணு மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் ஒரு நாளும் உன்னை வெறுக்காதவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கரிசனை உள்ள அன்புள்ள ஒரு தெய்வம் உன்னையும் என்னையும் தேடி வந்து மீட்டு கொண்டு வந்து அவருடைய சபையில அவருடைய சைனிகமாகிய சபைக்குள்ள நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ற, நீங்க ஒரு சபைக்குட்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்துக்குட்பட்டவர்கள். புரிந்தவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஏன் சபை ஓ சபைன்னு பாகுபாடு கூட இருக்க கூடாதுங்க. கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவருடைய சரீரத்துல நம்ம எல்லாம் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்துல நாம் சபையாய் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சிந்தையில தான் வளரணும். ஆமென். அடுத்த திருச்சபை பாஸ்டரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணி கனப்படுத்துங்க. அடுத்த சபை விசுவாசிகளை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணி கனப்படுத்துங்க. சில இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணாதன்னு சொல்லி இருக்குது. யாருக்குனாக்கா பிதாவையும் குமாரையும் மறுதலிக்கிறவர்களே அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து ஆவிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடாதீங்க. சத்தியம் தெளிவா இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. எனக்கு நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற டாபிக்கே வேற. அப்போ இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது மத்தேயு 18:3, மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்க ஐயா. பிள்ளைகளை போல மாற வேண்டும். ஆமென். பிரைஸ் சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துக்குள் இருக்கும் பொழுது ஏதெனிலே தேவனுடைய மகிமை அவர்களை மூடி நிரப்பி வைத்திருந்ததாம். அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும், அவர்கள் மீறுதலுக்கு உட்படாத வரைக்கும் தேவனுடைய மகிமை அவர்களை நிரப்பி வைத்திருந்தது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க. பாவம் உள்ள வராத வரைக்கும் தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருந்தது. அது மகா பரிசுத்தமான உறவு. அவன் சாயங்கால வேளையில தேவன் அழகா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. தேவனோடு பேசுற ஒரு உறவு இருந்தது. எப்போ பாவம் எனக்குள்ள வந்ததோ அப்பவே தேவ மகிமை என்னை விட்டு விலகி போயிருச்சு. தேவ மகிமை என்னை விட்டு விலகி போனதுமே நான் நிர்வாணி என்பதை நான் உணர்ந்து பார்த்து பயந்து தோட்டத்துக்குள்ள போய் அரைக்கட்சி உண்டு பண்ணி இலைகளினாலே நான் ஒரு தையல் தைச்சு ஒரு துணியை போட்டேன். அங்கே என் நிர்வாணத்தை மூடும்படி அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. என் நிர்வாணத்தை மூடும்படி கிறிஸ்து அங்கே அந்த தோட்டத்தில் எனக்கு ஒரு உடையை உண்டு பண்ணினார், தோல் உடையை உண்டு பண்ணினார். அந்த ஆதாமும் ஏவாளுடைய நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். அல்லேலூயா. இயேசுப்பா கிட்ட வந்தா இதே நடக்கும். இன்னைக்கு உலகத்துல நிர்வாண சாமியார்கள் பெருகிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அவங்க செய்யற அட்டுழியங்கள் எவ்வளவு பாவமான காரியங்கள் யோசிச்சு பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ தேவன் நமக்குள்ள நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பு நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறது. அது நம்ம ஆதிவாசியாவே இருக்கலாமே, காட்டுவாசியாவே இருக்கலாமே. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். பகுத்தறிவு இல்லாம ஆதிவாசிகளாவே இருந்திருக்கலாமே, காட்டுவாசிகளாவே இருந்திருக்கலாமே. கர்த்தர் நமக்கு பகுத்தறிவும் திறனை கொடுத்திருக்கிறாரே. நல்லது கெட்டது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. இந்த மலமாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு அல்லேலூயா உலகம் போயிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில என்னை தேடி வந்து என்னை மீட்டு ரட்சித்த தேவன். அல்லேலூயா. அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தற்சமயமா அவங்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவங்க நிர்வாணத்தை மூடி, எதை தப்பு செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, மரணத்துக்கு உட்பட்டுட்டீங்க, மரணம் இல்லாம இருந்தீங்க, மரணத்துக்கு உட்பட்டுட்டீங்க. இப்போ நீங்க செஞ்ச தவற உணர்ந்து நீங்க மனம் திரும்பினா உங்களுக்காக ஒரு பலியை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பலி ஒரு மிருகத்தினால் உண்டானது அல்ல, புறாக்கள்னால் உண்டான ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் அல்ல, விளையேற பெற்ற ரத்தம். பிதா சொல்றாரு, விளையேற பெற்ற ரத்தம், என் குமாரனுடைய ரத்தத்தை உங்களுக்காக நான் இந்த பூமியில சிந்த போகிறேன். என் குமாரன் இந்த பூமியில நான் அனுப்பி வைக்க போகிறேன். அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவ சாபங்களை நீக்கி அவர்களை மீட்டு ரட்சிப்பார். அல்லேலூயா. இதாங்க இந்த கிறிஸ்துவை குறித்ததான மூலோபதேசம். ஆமென். கிறிஸ்துவை குறித்ததான மூலோபதேசம். அப்போ நீ எதுக்காக மனம் திரும்புற?
மீண்டும் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படுவதற்காக. ஆதாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள், ஆதாமும் ஏவாலும் அவங்க ஒரு கவலை இல்லாம இருந்தாங்க. இப்போ பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்ததும் எல்லா கவலையும் வந்துருச்சு. ஏன்னா பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைக்குது, அவங்களுக்கு விளைச்சல் அவங்க உழுது நெத்தி வேர்வை நிலத்தை சிந்த உழுது பாடுபட்டு சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் அவங்களுக்கு எப்படியா இருக்குது, எதிர்மறையா இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளை இங்க வேதம் சொல்லுகிறது, மீண்டும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்காக. சொல்லுங்க, எதுக்காக மனம் திரும்பணும்? கவனிங்க, எதுக்காக நம்ம மனம் திரும்பணும்? இங்க காரு தராங்க, ஊடு தராங்க, அப்படியா நம்ம வந்தோம்? இல்லங்க, இந்த உலகம் அப்படிதான் பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம ரொட்டி துண்டுக்கு மனம் மாறினவங்க இல்ல, காசுக்கு மனம் மாறினவங்க இல்ல. அல்லேலூயா. தேவன் எனக்கு அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, அவருடைய கருவறைக்குள்ள, ஓ இந்த இடத்துக்குள்ள இல்ல, அங்க வெளி பிரகாரத்திலே வர முடியாம வெளியில நின்று கொண்டிருந்த என்ன, ஓ தூரத்துல நின்று கொண்டிருந்த என்ன, அவர் ஓ பிரகாரத்துக்குள்ள சேர்த்து, ஓ அவருடைய பிரகாரத்துக்குள்ள கொண்டு வந்த என்ன, அவரு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா கருவறைக்குள்ள. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளி பிரகாரம். எங்க இருந்தோம் தெரியுமா? நம்ம வெளி பிரகாரத்துல இருந்தோம். எங்க இருந்தோம்? வெளி பிரகாரத்துல இருந்தோம். ஆடு எடுத்துட்டு வருவோம், மாடு எடுத்துட்டு வருவோம், புறாக்கள் எடுத்துட்டு வருவோம், கடவுளுக்கு பலி செலுத்த. இங்க உள்ள வர அனுமதி இல்லை. நீ அங்கேயே பலியை கொடுத்துட்டு அப்படியே போயிரு. பிரைஸ் தி லார்ட். அங்க இருந்த நம்மள, அல்லேலூயா ஆமென், பிரைஸ் சொல்லுங்க, வெளி பிரகாரத்துல இருந்த நம்மள, அல்லேலூயா ஆமென், எங்க கொண்டு வந்தாரா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு இருந்த நம்மள இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இயேசுவோடு கூட சிலுவையில அவருடைய சரீரத்துல விழா பிளக்கப்படும் பொழுது அதே வாளையத்திலிருந்து அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வெளிப்பட்டது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்படி நம்மளை உள்ள அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளவு மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்பொழுது நான் பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். மகனானே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகளானே, அவருடைய கிருபையினால அவருக்கு மகனும் மகளுமா மீண்டுமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறேங்க. ஆதாம் துளைத்து போட்ட, ஆதாம் இழந்து போன தேவ மகிமைய, பிள்ளைகள் என்ற உறவை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக அவர் மீண்டும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அந்த மூல உபதேசத்துக்குள்ள எத்தனை பேர் கடந்து வர விரும்புறீங்க? அதுக்குதான் மனம் திரும்புதல். இன்னும் கூட சொல்லித்தர நேரம் இல்ல. லூக்கா 11:32 சீக்கிரம் வாசியுமா. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ரெட்டு சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் போட்டு மனம் திரும்பினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை அனுப்புறாரு. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுதுங்க? 99 ஏற்றுக்கொள்ளும், ஒன்னே ஒண்ண மட்டும் ஏத்துக்காது. உண்மையா இல்லையா? ஒன்னே ஒண்ணு மட்டும் ஏத்துக்காது. நீ கிறிஸ்டினா, நீ அல்லேலூயாவா, நீ ஏசு சாமியை கும்பிடுறியா? அல்லேலூயா. ஒரு நாள் படுக்கையில இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்ல. எங்க போச்சு 99? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லு. 99 எங்க போச்சுமா? அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு வந்து ஒன்ன தேடி வரிய, அந்த 99 எங்க போச்சு? நீ நல்லா இருக்கும் பொழுதே இயேசுவை நம்பு, இயேசுவை ஏத்துக்கோ. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன் என்று நாங்கள் சொல்றோமே, ஏன் கேட்க மாட்டேங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். உன்னை ஆண்டவர் பிள்ளைய அழைக்கிறாரு, மகளை அழைக்கிறாரு, மகனை அழைக்கிறார். வாமா மகள, வாப்பா மகள, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். நான் உனக்கு ஒரு சமாதானத்தை வச்சிருக்கிறேன். என் ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். அல்லேலூயா. கேட்டா இது வெள்ளக்கார கடவுள். உலகம் என்ன சொல்லுது? இது வெள்ளக்காரன். நான் சொல்றேன், அல்லேலூயா, வெள்ளக்காரன் தனி நாடு, வெள்ளக்கார
தனி நாடு, வெள்ளக்காரன் கடவுள் இல்ல இது. இது ஆசியா கண்டத்துல பிறந்த கடவுள். ஆமென் சொல்லுங்க. ஆசியா கண்டத்துல உலகம் முழுவதிலும் இருக்கிற பாவ சாபங்களை போக்குவதற்காக உலகத்தின் மைய பகுதியாகிய ஆசியா கண்டத்துல பெத்லகேம்ல பிறந்த இயேசுவை நான் பிரசங்கிட்டு இருக்கிறேன். கர்நாடக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அவர் என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரு, அது என் வீட்டுல பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால ஆனந்த களிப்பினால நான் அவரை பாடுவேன். அல்லேலூயா. என்ன மீட்டு ரட்சித்திருக்கிறார். பாவத்துல இருந்து மீட்டு இருக்கிறார், சாபத்துல இருந்து மீட்டு இருக்கிறார், மரண உபாதையின் கட்டிலிருந்து, அந்த மரண பயத்திலிருந்து என்ன மீட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இந்த உலகத்துல இல்ல. பிரைஸ் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். 93 எனக்கு ரட்சிப்பை கடவுள் கொடுக்கும் பொழுது அது ரட்சிப்பு எனக்கு தெரியாது. பெங்களூர் பட்டணத்துல வேலை செய்யும் பொழுது கர்த்தர் என்னை சபைக்கு கொண்டு போய் சபையில உட்கார வைக்கும் பொழுது எனக்கு தெரியாது. இயேசு என்னை நேசிக்கிறாரு, இயேசு என்னை கூப்பிடுறாரு, என்ன குறித்து ஒரு திட்டம் சித்தம் வச்சுக்கிறாரு, எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ரட்சிப்பை இழந்த ஒரு மனிதன் நான். ரட்சிப்பை அவன் தூரப்படுத்தின ஒரு மனிதன். சொல்லுவாங்க இல்லையா, கிருபை எட்டி உதைக்காதன்னு. அது போல கிருபை என்ன அழைக்கிறது, கிருபை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறது. அந்த ரட்சிப்பை அறியாமல் நான் இழந்தேன். அதனுடைய விளைவு வேற. அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிக்கல விழுந்த மரணத்துக்குள்ளாக மரணத்தின் வாசல கிட்ட போயிட்டேன். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவை நோக்கி கேட்டேன், அப்பா என்னையும் பிழைக்க வச்சீங்களா, என்னையும் பிழைக்க வைத்தீங்கன்னா, என்னையும் பிழைக்க வைத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையா வாழ்வேன் ஆண்டவரே. உம்முடைய இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உண்மை நான் பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று அன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ண, இன்றைக்கும் என்னை கைவிடாதபடி நடத்திக்கிட்டே இருக்கிறார். என்னை நடத்துகிறவர் உங்களை நடத்தாமல் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை இன்னைக்கு பூரணராகும்படி கடந்து வரணும். பிரைஸ் எல்லாம் மனம் திரும்புதல் நல்லது. அப்ப மனம் திரும்பினவங்க ரெண்டாவது எங்க வரணும்? நேரம் இல்ல. 2 பேதுரு 3:9 டக்குன்னு வாசிமா, டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம். நான் இப்ப மேற்கோள் காண்பிச்சுட்டு அவன் நேர செய்திக்குள்ள போகணும். செய்திக்குள்ள இன்னும் போகவே இல்லை. சீக்கிரமா வாங்க என்னோட கூட. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதம் பண்ணாமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார். கர்த்தரை சோதரம் பண்ணு. இந்த உலகம் நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்கன்னு சொல்லிட்டு, நம்மளை பார்த்து லூசுன்னு சொல்லிட்டு, லூசு குறித்த ஒரு செய்தியை பார்த்தோம். அல்லேலூயா. தேவன் இறங்குகிற ஏறுகிற இடமாகிய தேவன் வாசம் பண்ணுகிறாகிய பெத்தேல் அந்த உலகத்துக்கு லூசா இருக்குது. இப்ப சொல்லுங்க, தேவன் காலதாமதம் பண்ணல. ஏசப்பா வரேன்னு சொன்னார், 2000 வருவேன்னு சொன்னார். இந்த உலகம் நக்கல் பண்ணின்னு இருக்குது, நையாண்டி பண்ணின்னு இருக்குது. நான் தெளிவா சொல்றேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. ஏன் அவர் காலதாமதம் பண்றாரு தெரியுமா? அவர் எப்பவோ வாசல் அருகில வந்துட்டாரு. ஏன் இன்னும் வராம இருக்கிறாரா? வாசிமா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனை கெட்டு போகக்கூடாது. இதாயா தகப்பனுடைய அன்பு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ கெட்டு போகக்கூடாதா? ஏசப்பா இன்னும் காலதாமதம் பண்ணி இருக்கிறார், இன்னும் வராம. அவர் வந்தாருன்னா உலகம் முடிஞ்சிடும். நீ நரகத்துக்கு போகணும். நீ நரகத்துக்கு போறது அவருக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அந்த எரிகிற அக்னியும் கந்தமும் எரிகிற கடலில் உன் ஆத்மா போய் விழக்கூடாதுன்னு சொல்லிதான் என் இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹலோ லிசன், கவனிங்க, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீ பெரிய பணக்காரன் ஒண்ணு ஆண்டவர் கூப்பிடல, பெரிய ஆஸ்தி படைச்சவன் கூப்பிடல, நீ ரொம்ப அழகான கூப்பிடல, நீ ரொம்ப திறமசாலின்னு கூப்பிடல, நீ ரொம்ப அறிவாளின்னு ஆண்டவர் கூப்பிடல. அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தை பாருங்க, இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க, இயேசு ராஜனே. யாரிட சொல்லுவே, யாரிட அகருவே, யாரிட உடைந்த உள்ளத்தை பாருங்க, இயேசு ராஜனே.
உடைந்த உள்ளத்தார் இங்கே போற்றுவே. போதும். ஆமென். நேரம் இல்ல, பாடுனா ஆராதனைக்குள்ள போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உற்றார் உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் நம்மை விட்டு கொடுக்காம பிரிந்து போகாத ஒருவர் அழைக்கிறாரு. எப்பா நீ வாப்பா, நான் உனக்கு நிம்மதி தரேன், நான் உனக்கு சமாதானம் தரேன். உன் காசு பணம் வேணாம், உன் சொத்து சுகம் வேணாம், நிம்மதி இல்லாத இருக்கிற உன் வாழ்க்கையில, சமாதானம் இல்லாத இருக்கிற உன் வாழ்க்கையில எங்கெங்கயோ அலைந்து சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கிறியே, அந்த தெய்வீக சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஏசப்பா எதை கொடுக்க கூப்பிட்டாருங்க? சமாதானத்தை கொடுக்க கூப்பிட்டாருங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரரிங்க. அல்லேலூயா. காசு பணம் இருந்ததுன்னா ஒரு சமாதானம், அது இல்லைன்னா ஒரு சமாதானம். அன்பு தேவ பிள்ளைகளை, சமாதானம் இல்லாத அலைந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு, நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிற மனுஷனை மனுஷிய உனக்கு நிம்மதி கொடுக்கும்படியே இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிம்மதி கிடைக்கும் இடத்தை நாங்க உனக்கு சொல்லட்டுமா? நிம்மதி கிடைக்கும் இடத்தை நாங்க உனக்கு சொல்லட்டுமா? இயேசு இயேசு என்று சொன்னாலே நிம்மதி கிடைக்குமே, நிம்மதி கிடைக்குமே. இயேசு இயேசு என்று சொன்னாலே நிம்மதி கிடைக்குமே, நிம்மதி கிடைக்குமே. மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார். நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நிம்மதியை தேடி அலையுதுமா? நிம்மதியை தேடி அழுதுட்டு இருக்குதுப்பா. ஆனா நிம்மதி கொடுக்கிற ஒரு இடம் இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நிம்மதி தருகிற இயேசு கிட்ட வர மனதில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கொடுக்கிற நிம்மதி, அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிறது அல்ல, அது அவருடைய சமாதானம். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வேதம் சொல்லுது 2 பேதுரு 3:5. சீக்கிரம் வேகமா வாசிமா, நேரம் இல்ல. பூர்வ காலத்தில் 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதம் பண்ணாமல் ஒருவனும் கெட்டு போகாம அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி அவர் காலதாமதம் பண்ணியிருக்கிறார். ஒருத்தனை கெட்டு போகக்கூடாது கர்த்தர் விரும்புகிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை வாழ வைக்கிற தேவங்க. ஏசப்பா வாழ வைக்கிற தேவன். அவருக்கு வாழ வைக்கத்தான் தெரியுமே தவிர அவருக்கு எந்த குடும்பத்தையும் கெடுக்க தெரியாதுங்க, எந்த மனுஷன் கெடுக்க தெரியாதுங்க. அல்லேலூயா. அவருக்கு வாழ வைக்க மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் அன்பே உருவானவர். அல்லேலூயா. அன்பு என்னது என்பதை எனக்கு காண்பித்து கொடுத்தவர் சிலுவையில். ஆமென். வாழ வைக்கிற தெய்வத்தை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம போய் ஜெபம் பண்ணால இவங்க என்னமோ விரோதமா பண்றாங்க. அப்படி தண்ணி எண்ணெய் எடுத்து போய் சாமன் கூட என்ன பண்றாங்க? ஒன்னும் பண்ணல. இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல எந்த ஆவிகளும் நிக்க முடியாது. அதனால பொல்லாத அசுத்த ஆவிகளை விரட்டும்படி இயேசுவின் ரத்தத்தினால நாங்க வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான். ஜெபிக்கிறதே இவ்வளவு பயம். அல்லேலூயா. இன்னும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண என்ன ஆகும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் வருகிற நாட்களில் உபவாசத்தோட ஜெபத்தை அதிகரிக்கிற பிள்ளைகளா நீங்க மாறணும். தேசம் கட்டப்பட்டு இருக்குது. கட்டை அவிழ்க்கக்கூடிய கடமை நம்ம கரையில இருக்குது. இன்னும் நீங்க போடப்பட்ட மூலோபதேசத்தையே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, தலையை தேய்க்காதீங்க, எழும்புங்க. எல்லாரும் கர்த்தருக்காக எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் தாமதம் பண்ணல, நீ கெட்டு போக கூடாதுன்னு கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். சொல்லுங்க. அவர் தாமதம் பண்ணல. 2000 வராரு, 2024 வராரு சொன்னாருன்னு சொல்லி நீ நக்கல் பண்றதுக்கு அவர் தாமதம் பண்ணிக்கணும் இல்ல. அவர் வந்தாருன்னா ஜோலி முடிஞ்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வந்தாருன்னா ஜோலி முடிஞ்சிருச்சு. வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லல, வேதம் சொல்றது, பைபிள்ல சொல்றது நான் சொல்றேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க 2வது சொல்றாரு, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பிரசங்கம் எடுத்திருந்தாலும் 2 மேற்கோள் காட்டுறேன். அன்பு தேவ சங்கீதம் 27:13 டக்குனு வாசியுமா. 2வது உபதேசத்தையும் காட்டிடுறேன்.
ஏன்னா இந்த உபதேசங்கள் தான் சபைகளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுது, இந்த உபதேசத்தை மறுபடியும் 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 போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மனம் திரும்புறதும் விசுவாசத்து குறித்தோம். என்னவா 27:13 நானோ ஜீவனுள்ள தேசத்திலே உமது நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பையா. உலகம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள ஒரு தேசத்துல அவர் நன்மையை நான் பாப்பேன்னு சொல்லி அவர்கிட்ட வராம இருக்கிறவன் தான் கெட்டு போயிட்டு இருக்கான். மத்தவங்களையும் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் எதுக்குன்னா உன்னை கெட்டு போகாம காத்துக்கிறது, உன்னை ஃப்ரிட்ஜில் வச்சு உன்னை பாதுகாப்பா கெட்டு போகாம வச்சுக்கிறது. உலகத்துல இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 7 நாள் தான் தாங்கும். அதிகபட்சம் கப்பல்ல வைக்கிறது ஒரு 6 மாசம் தாங்கும். அதுக்கு மேல அது என்ன பண்ணுவோம், எக்ஸ்பைரி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனா பிரைஸ் தி லார்ட், ஏசப்பா அவர் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு அன்பை வச்சு விசுவாசத்தை வச்சு இருக்கிற பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிறது, பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது உலகம் முடிகிற வரைக்கும். நீ ஜீவனோடு இருக்கிற நாள் அல்லவோ அவர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். உன்னை பாதுகாத்து நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். விசுவாசம் எதுனா கெட்டு போகாம வச்சுக்கிறது. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விசுவாசம் நீ பூமியில உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உன்னை கெட்டு போகாம வச்சிருக்கோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. நீ விசுவாசம் உடையவனா வாழ்ந்தீனா உனக்கு வயது முடிஞ்சிருந்தோ என்ன நீ கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைஞ்சினா கர்த்தருடைய வருகை இருக்கும்னா அந்த மரணத்துக்குள்ள படுத்து கிடக்கிறவங்க ஜீவனுள்ளவங்களா எழுந்திருப்பாங்க, கெட்டு போகாம எழுந்திருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை. அதுக்குள்ள விசுவாசத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துக்களை மறிச்சவன் என்ன பண்ணுவாங்களா, அவர் வரும் பொழுது எழுந்திருப்பாங்க, கெட்டு போகாது. நம்ம நினைச்சுக்கிறோம் போயிட்டோம் கெட்டு போச்சுன்னு நினைச்சுக்கிறோம், கிடையாது. அல்லேலூயா. அது அழியாமை உள்ளது, அழிவுக்குள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும்படி எழுந்திருக்கமா. அழிவுக்குள்ளது அழியாமை தரித்து கொண்டு ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அவருடைய சரீரம் அவருடைய ரூபம் அவருக்கு ஒப்பா நம்ம மறுரூபமாக்கப்பட போகிறோம். காலை தனி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, இந்த உபதேசத்துக்குள்ள வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பூமிக்குள்ள சிந்திச்சு பேசி ஜனங்க வீணா போயிடுச்சு, கெட்டு போயிட்டுங்க. அல்லேலூயா. பூமிக்குரியவளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். எதை நாடணும்? அந்த பிள்ளை மேலானவைகளை நாடணையா, மேலானவைகளை பார்க்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பண்ணி எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க இப்பெல்லாம் பாக்குறது இல்லைல்ல. பண்ணி பார்த்திருக்கீங்களா? சரி, பண்ணி என்னைக்காவது மேல பார்த்துருக்கிறீங்க? ஆடு மேல பார்த்து நான் பார்த்திருக்கிறேன், மாடு மேல பார்த்திருக்கிறேன், நிறைய பேர்கள் பார்த்திருக்கேன். இந்த பன்னி மட்டும் மேல பார்த்திருக்கிறீங்க? இந்த பன்னிக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன பண்ணணும் தெரியுமா? மேலேயே பார்க்காது, பூமியே பார்த்துட்டு இருக்கும். அது தேவையான ஃபுட்டு, அது தேவையான அது என்னது ஸ்விம்மிங் பூல், அது தேவையான இடம், இதே தான் பார்த்துட்டு இருக்கும். ஒரு நாளும் மேல பார்க்காதான். அது எப்ப மேல பார்க்க தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க. அத புடிச்சு 2 காலைய 2 கையும் 4 காலையும் பிடிச்சி கட்டி நடுவால ஒரு கொம்பை விட்டு 2 பேர் தூக்கி இந்த தோல்ல ஒருத்தன் போடுவான், அந்த தோல்ல ஒருத்தன் போடுவான். அப்பதான் அது அப்படியே மேல பார்த்துக்கணும். அட்டா கடவுள் என்னமா படைச்சிருக்கிறாரா, இந்த வானம் எவ்வளவு அழகா இருக்குதுடா, நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்குதுடா, நிலா எவ்வளவு அழகா இருக்கிறா. அடுத்து நீ பலியாக போறடா. அல்லேலூயா. அடுத்து நீ காலியாக போறடா. இப்ப போய் நீ ரசிச்சு என்ன பிரயோஜனம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது போலதான் சில பேருடைய வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் நட்சத்திரத்தை பாருப்பா, ஆபிரகாம் பார்த்தாரு, ஒழுங்கா பொழைச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் உண்டானது. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிற ரகசியத்தை, காண்பித்து கொடுக்கிற வார்த்தைகளை, காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடுகளை ஒழுங்கா பார்த்து அதை பிடிச்சுக்கிட்டு ஓடுறவங்க ஜெயிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில பேர் விட்டு வந்த பாவத்தையே பிடிச்சுக்கின்னு கவனிங்க. அல்லேலூயா. நான் மீட்கப்பட்ட பிள்ளைகளே கூட சொல்றேன், சேர்த்தா சொல்றேன். மேலேயே பார்க்க மாட்டாங்க, கீழே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்றது?
நீ என்ன பண்றதுன்னா என்ன பண்ணு, உட்காந்து எனக்கு வந்து ஒண்ணு அழு, இல்லைன்னா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. என்ன பண்றது, நீ ஒண்ணு பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொந்த திறமையில எதையும் யாரும் செய்யவே முடியாது. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, அவரால் எல்லாம் கூடும். மனிதனால இது கூடாது, அவரால் எல்லாம், தெய்வத்தால எல்லாம் கூடும். அப்ப எல்லாம் கூடும் சொல்றவரை ஒருத்தர் முன்ன வைக்காம உன் சொந்த திறமையில உட்காந்துக்கிட்டு இது என்ன பண்றது அது என்ன பண்றது பண்ணிக்கலாம், அது அப்படியே தான் இருக்கும். அது ஒண்ணு பயமுறுத்திக்கினே இருக்கும். அதுல இருந்து நீ வெளியில வரணும், அது நீ சால்வ் பண்ணி கடந்து போகணும்னாக்கா அதுல மேற்பட்டு வெளியில வரணும்னு ஒரே ஒரு காரியம் தான். பிடிக்க விட்டு படிச்சுக்கோ. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது. மத்த 23 சீக்கிரம் வாசியுமா. விசுவாசம் ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன், வேகமா வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றை தலைமையிலே வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் உள்ள கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹலோ, இன்னைக்கு Facebook எல்லாத்துலயும் இந்த இன்டர்நெட் வலைத்தளங்கள் எல்லாம் தசமம் கொடுக்கலாமா வேண்டாவா, நகை போடலாமா வேண்டாவா? நான் சொல்றேன், அதுக்குள்ளதான் உண்மையிலே பைத்தியம் சொல்லணும். அல்லேலூயா. நீ தசமாவும் கொடுத்தான கொடுக்கலான, நீ காணிக்க கொடுத்தான கொடுக்கலான, நகை போட்டான போடலான. புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. அதுவும் பர்சனல், அதுவும் சொந்த வாழ்க்கை, தேவனுக்கும் உனக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது ஒரு பெரிய உபதேசமா, இன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ணி பெருசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அப்படியே ஜனங்களுக்கு கொடுத்தா மாதிரி. ஹலோ லிசன், கவனிங்க. அல்லேலூயா. அதை விட்டு கடந்து மாயா மேல இன்னும் மேல வா. கர்த்தர் உன்னை அழைத்தது அதற்காக அல்ல. போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேலே மறுபடியும் ஜனங்களை போட்டு அப்படியே சாகடிக்கிறதுக்கு இல்ல. ஜனங்களை அதை விட்டு தாண்டி கொண்டு வந்து கிறிஸ்துவின் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு, ஓ, கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்கின்ற அந்த தரிசனத்தை காண்பித்துக் கொடுத்து, என் கிறிஸ்துவுக்காக, என் இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. சிலுவையில உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வேன்? 5 பவுன் நகை கொடுத்துட்டான் ஆண்டவர். அல்லேலூயா. பேஸ் 5 சவரன் நகை கொடுத்தியா அப்படியா சொல்லுவாரு? அல்லேலூயா. அங்க சொல்றாருல்ல, ஆமென், ஆண்டவரே, நாங்க இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம். அற்ப செய்கைக்காரர். அவங்க பேர் என்ன ஆண்டவர் வைக்கிறாரு? அற்ப செய்கைக்காரர். என்ன விட்டாக போங்க. அப்போ பிதாவுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. அதை எத்தனை பேர் உணர்ந்து அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதிர்க்கு ஆண்டவரை ஆண்டவரை என்று சொல்லி, ஆமென், அவருடைய சித்தத்தை விட்டுட்டு நீ தேவையெல்லாம் செஞ்சுட்டு, வாழ்க்கை ஃபுல்லா தேவையெல்லாம் செஞ்சுட்டு கசத்தையும் நசத்தையும் நீய வரவழைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உன்னை குறித்து தேவ திட்டம், உன்னை குறித்து தேவ சித்தம், நீ யார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற, உன்னிடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் நல்லா உணர்ந்து தெளிவுபடுத்திக்கிட்டு ஒழுங்கா கிறிஸ்துவ வாழ்க்கை சரியா ஓட கத்துக்கும். அல்லேலூயா. அப்ப போடப்பட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம, அப்ப நாங்க வாசிச்சு பாருங்க. 50 மார்க் 16 நேரம் இல்ல, சீக்கிரமா வாசிங்கம்மா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைகளாக தேர்ப்படுவான். அவ்வளவுதான். இப்ப இந்த விசுவாசம் என்பது அவன் அடுத்து எங்க கொண்டு போகணும்? ஞானஸ்நானம். இதுதான் உபதேசம். 6 உபதேசம். சபையுடைய 6 தூண்களை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். ஆனா நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையுடைய 6 தூண்கள். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்புதல், 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3வது ஞானஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுறது. புரியுதுங்களா? அப்ப இங்க வேதம் சொல்லுது, அன்பு தவ பிள்ளைகளை, அவன் கொலோசையர் 2:12 வசீகரமா வாசிங்கம்மா. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். இத சொல்லுங்க. 2:12 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஞானஸ்நானத்திலே அவர்களோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அதிலே
அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆ ஆ ஆ போதும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் அடுத்த உபதேசம். ஞானஸ்நானம் தேவை இருந்துருக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் பிடிச்சி சாவாங்க. நீ எந்த நாமத்துல எடுத்த, எந்த நாமத்துல எடுத்த? நான் தெளிவா சொல்றேன், இஸ்ரவேலர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது எந்த நாமத்துல கொடுத்தாங்கன்னா இயேசுவின் நாமத்துல. ஏன் இயேசுவின் நாமத்துல கொடுத்தாங்க? ஏன் அங்க பிதா ஒரு கொஞ்சம் உச்சரிக்கப்படல? ஆல்ரெடி அவங்க பிதாவை உடையவங்களா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் யெகோவா தேவனை, யெகோவாவை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க, பிதாவை உடையவர்களா இருந்தாங்க. ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவை அவர்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருந்தார்கள். நீ எந்த நாமத்தை மறுதலித்தியோ, எந்த நாமத்துக்கு விரோதமா எழுமனையோ, எந்த நாமத்தை வேண்டா சொல்ல உச்சரிக்க கூடாது என்று ஒரு கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில போட்டியோ, அதே நாமத்துல ஞானஸ்நானம் ஏற்றுதான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சரியா முன்மொழிஞ்சிட்டு போனாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுங்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் சரியா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு சபையில கலங்கடிக்கிற ஒரு கூட்டம் பக்கவாட்டுல, அவங்களுக்கு உலகத்துல போய் மீன் பிடிக்க தெரியாது. கிறிஸ்தவ சபைகளா பார்த்து, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா பார்த்து குழப்பின்னு இருப்பாங்க. இந்த இதுல என்ன பண்ணோம், சத்தியம் தெரியாதது இந்த பேதைங்க. அல்லேலூயா. எனக்கு அது மேல திட்ட தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கிட்ட போய் பும்மோடு மாதிரி தலையாட்டின்னு பல்லு காட்டி நின்று இருக்கோம். அல்லேலூயா. சத்தியம் தெரியலன்னா கம்முன்னு வந்து பைபிள்ல உட்கார்ந்தனால சத்தியத்தை கத்துக்கோ. இல்ல உன் பாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, இவங்க கிட்ட நான் எப்படி பேசணும்னு. இல்ல பேசாத, பேசலன்னா மூடவன் ஞானி எனப்படுவான். சொல்ல வாக்குவாதம் செய்யறது நமக்கு வேலை இல்ல. உலகத்துல இருக்க வாக்குவாதம் பண்ண வேண்டிய நம்ம வேலை இல்ல. அதுக்கு நம்ம அழைக்கப்படல, அதுக்கு நம்ம அபிஷேகப்படல. அல்லேலூயா. ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இன்னைக்கு, சபைகளை பார்த்து ரட்சிக்கப்பட்ட பூர்ணப்படக்கூடிய விசுவாசிகளை, ஓ இந்த உபதேசம் கடந்து வந்த தேவ பிள்ளைகளை பார்த்து குறை சொல்லி உட்காந்துருக்கோம். நீ எந்த நாமத்துல எடுத்தாங்க? உங்க அப்பா நாமத்துல எடுப்பாங்களா, உன் நாமத்துல எடுப்பாங்களா? அவருடைய நாமத்துல தான் எடுக்க முடியும். அவர் எங்களுக்கு வழிமுறை கொடுத்திருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக. அல்லேலூயா. அந்த நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க முடியும். அப்ப பூர்ணர் ஆகும்படி. அல்லேலூயா. அன்பு தப்ப பிள்ளைகளை, இன்னும் கொஞ்சம் நிறைய உபதேசங்கள் இருக்கு. ஆனாலும் கூட கைகளை வைக்குதல், மண் மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இவங்கெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். செய்திக்குள்ள போவோம். என்பவைகளாகிய இந்த 6 அஸ்திபாரங்களின் மேல் மீண்டும் போடப்பட்டவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை பிடித்துக் கொண்டு வளர்வதே, அதாவது பூர்ணராகுதல், இவைகளை கடந்து கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம் அல்லது அன்பு கூறுதல். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் எதை சபையில எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்தவர்களிடத்துல, தேவ பிள்ளைகளிடத்துல, ஒரு ஊழியக்காரங்க கிட்ட கர்த்தர் எதை பார்க்கிறாருனாக்கா, அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த 6 அஸ்திபாரத்தின் மேலதான் ஆல்ரெடி சபையை ஆண்டவர் என்ன பண்றாரு, கிறிஸ்துவின் மீது சபையை கட்டி இருக்கிறாரு. அவர் தான் மூல உபதேசம், அவர் தான் மூளைகள். தலைக்கு ஆகாத காலினத்தல்லே, ஆமா மூளைகள்லாம் ஆண்டவர் வச்சிட்டார், பிதா தேவன் வச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு ஆமா மூளைகள். அவர் தான். அவர் மேல அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, ஆமா அஸ்திபாரங்களாக இந்த 6 உபதேசங்களை போடுறாங்க. இந்த 6 உபதேசங்களுக்கு அடியில கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க, அவர்தான். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில தான் சபை வளர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை குறித்து சொல்லிய மூல உபதேசம். அவர் எதற்காக இந்த பூமியில, கடவுள் எதுக்கியா மனுஷனா வரணும்? இந்த உலகம் சொல்லுது இயேசு பிதா பிதான்னு சொல்றாரு. அப்ப பிதா ஒருத்தர் இருக்கிறார் பொழுது. ஆமா பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப குமாரன் எங்க இருந்து வந்தாரு? அவருடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தாரு, வார்த்தையா இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலிருந்து குமாரனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியான இறங்கி வந்தாரு. அவர் பரிசுத்த ஆவியானவராய் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். இப்ப இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் செயல்படுகிற விதங்கள் தனித்தனியே இருந்தாலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது பெரிய ரகசியம். அது குறித்து தனியா பிரசங்கம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஆகவே தான் சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, பூர்ணராகணும்னா விசுவாசம், சொல்லுங்க, நம்பிக்கை, அன்பு. மட்டும் சொல்லுங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இப்ப நிலைச்சிருக்கிறது எதுங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 3வது அன்பு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது
அந்த இதை இப்ப நிலைச்சிருக்கிறதே இப்ப அதுதான். இந்த மூணுல எது பெருசு? வெரி குட், அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை குறித்த அன்பு நமக்குள்ள உருவாக வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை குறித்த ஒரு அன்பு நமக்கு உருவாகணுங்க. அங்க வேதம் சொல்லுங்க, 1 யோவான் 4:18 எடுத்தவங்க வாசிங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ ஏசப்பா கிட்ட வந்து கொண்டு இன்னும் பயம், இன்னும் பயம், இன்னும் பயம், இன்னும் இன்னும் ஏன் உனக்கு பயம்? உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இல்லைன்னா தான் பயம் வரும். ஐயா தந்தை பெர்க்மன் சார் எவ்வளவு அழகா பாடுகிறார் பாருங்க. இன்னும் இன்னும் ஏன் உனக்கு பயம்? ஹல்லேலூயா. ஏன் நம்பிக்கை இல்லை? பிரைஸ் தி. உன்னோட இயேசு இல்லையா? உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லை என்று சொன்னாரு. உன்னை நடத்துகிறவர் முடிவு வரையும் நான் நடத்துவேன் சொன்னாரு. நான் உன்னை விலகுவதை கைவிடுதல் என்று சொன்னாரு. 1000 வாக்குத்தத்தங்கள் 1000 தலைமுறைக்கு என்று வைத்திருக்கிறாரு. அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தைகள், விசுவாசமுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருந்தோம். இன்னுமே உனக்கு பயம் வருகிறதுனா நீ இன்னும் பூரணப்பட. ஹல்லேலூயா. பூரணப்படும்படி இன்னும் கடந்து வரல. ஏதோ ஒரு அஸ்திபாரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்லப்பட்ட 6 அஸ்திபாரம் இல்லையா? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்கள் கடுத்த உபதேசம், கைகளை வைக்கிற உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்கின்ற இந்த 6 உபதேசத்துல ஏதோ ஒரு உபதேசத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற. இந்த 6 உபதேசங்களையும் தாண்டி நீ பூரணராகும்படி கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள உன்னை விட்டு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக தானே உன்னை அழைத்தாரு, அதற்காக தானே உன்னை தெரிந்து கொண்டாரு, அதற்காக தானே முந்தி உன்னிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தாரு. அன்பு இன்னது என்பதை அவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறபடியினால அவரிடத்துல நாம் பிந்தி அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பிலே பயம் இல்லை. அன்புல என்ன இல்லைங்க? சொல்ல புதுசா கல்யாணம் பண்ணி வந்தா இந்த ஆள் மொரட்டனா, சாப்பிட்டானவனா, நல்லவனா, கெட்டவனா தெரியாது பிள்ளைங்களுக்கு. புதுசா கல்யாணம் வந்தா கொஞ்சம் நாளாச்சுன்னா ஏங்க இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பழக்கமாச்சுன்னா கொண்டு இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா சோதரம். அப்படிதான் எஸ்தர் சொல்லுதோ என்னம்மா அப்படியே சொல்ற போட்டிருக்காரு சோதரம். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அது எதை குறிக்குதுன்னா அன்பு. ஹல்லேலூயா. அன்பு பயத்தை புறமே தள்ளுதுங்க. பழக 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 கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் மாற்றப்பட்டது போல கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவோடு கூட பழக 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 அப்பா பிள்ளை என்ற அந்த உறவு வர, அப்பா மகள் என்ற அந்த உறவு வர 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 பயம் புறமே தள்ளப்பட்டது. புரியுதுங்க? அல்லேலூயா. உனக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், பலியாகி வென்றேன், பலியாகி வென்றேன். பரலோகம் திறந்தீரையா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பலியாகி என்னை மீட்டு இருக்கிறாரு. அவரையே கொடுத்தவர் எப்படிமா உங்ககிட்ட கோபப்படுவாரு? அவரையே கொடுத்தவர் எப்படிமா உன்னை தண்டிப்பாரு? நல்லா யோசிச்சு பாரு. நீ அப்பா கிட்ட வர்றதுக்கு, அப்பா கிட்ட ஜெபிக்கிறதுக்கு, அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன உனக்கு பயம்? என்ன பயம்? பயப்படாத. அல்லேலூயா. வேதம் முழுசா படிச்சிருமா அந்த வசனத்தை? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பயப்படுறவன் பூரணப்பட்டவன். இன்னும் பூரணப்படல, நீ இன்னும் பயந்து இருப்பனா அது நியாய பிரமாணத்தின் ஆவி. பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல் இல்லையா? சொல்ல அது நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தின் ஆவி விசுவாச பிரமாணம் அன்பை உனக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அன்பு உனக்குள்ள உருவாயிருச்சுன்னா தேவனுக்கும் இருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு அவன் பூரணப்பட ஆரம்பிக்குங்க. பூரணப்பட நீ ஃப்ரீயா பேசுவா அப்பா கிட்ட, அப்பா தேவை இருக்குப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா, நான் உங்க வேலையை செய்யறேன், நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை நான் தொழுது கொள்கிறேன், உங்களை நம்பி வந்துட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. பின்னோக்க மாட்டான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அல்லேலூயா. இயேசு என் முன்னே உலகம் என் பின்ன. எத்தனை பேர் சொல்றீங்க அன்பு உனக்குள்ள பூரணப்பட்டு அன்பல நீ பூரணப்படி மறுபடி வந்தேன்னா உலகம் பின்னாடிக்கு போயிடும். இயேசு உனக்கு முன்னாடி வந்துடுவார், உனக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. உன் தடைகள் உடைக்கப்படும். ஏசப்பா முன்னாடி வந்தாருன்னா என்னங்க உண்டாகும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசப்பா உனக்கு பின்னாடி போனாருன்னா பிரைஸ் தி லார்ட் உனக்கு பயங்கரம் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ஏசப்பா உனக்கு முன்னாடி வை, இந்த உலகத்தை உனக்கு பின்னாடி வை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க வாழ்ற வாழ்க்கை உலகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏசப்பாவை பின்னாடி வைக்கிறதுனால தான் நீ கலங்கின்னு இருக்கிற, பயந்துன்னு இருக்கிற. புரியுதுங்களா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை உறுதியா பிடிச்சிக்கிட்டு அவன் பிரைஸ் அவரையே நம்பி இருந்தா அவன் பிரைஸ் அவரும் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வாராம். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத அலைந்து தெரிகிற அன்பு தேவ பிள்ளைகளை அவன் சமாதானத்தை தேடி எங்கேயும் போதவல்ல, அவர் உன்னை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். அல்லேலூயா. கிறிஸ்து என்ற சொல் நல்லா தெளிவா சொல்றேன். கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை கிறிஸ்டோஸ், என்னவா கிறிஸ்டோஸ், அதாவது கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எபிரேயத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. இதன் பொருள் மாஷியாக், என்னவா மாஷியாக், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்திற்காக, மனித குலத்தின் மீட்பிற்காக ஆண்டவர் கடவுள் இந்த பூமியில மனிதனாய் இறங்கி வருவதை இந்த வார்த்தை கிறிஸ்து அல்லேலூயா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற வார்த்தை குறிக்கிறது. ஏன்னா இதை சொல்லாம நான் உங்களுக்கு செய்தியை முடித்தா அதனுடைய பரிபூர்ணம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து என்கின்ற வார்த்தை மிக பிரபலமா இருக்கிற ஒரு வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுக்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்துனா அபிஷேகம். இன்னும் அதனுடைய வார்த்தை சொல்லணும்னா மேசியா. அவருக்கு என்னென்ன பேர்களா இருக்கு? மேசியா, ரட்சகர், கர்த்தர், மீட்பர், Son of God, கடவுளுடைய மகன். அல்லேலூயா. இவ்வளவு வார்த்தைங்க அவருக்கு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஷார்ட்டா சொல்றேன் புரியுற மாதிரி. பிதாவாகிய தேவன் தம்மால் படைக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களையும் அவர் கழுவி நீக்கி மரண பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு ரட்சிக்க அவர் தம்முடைய வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். Praise the Lord. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிதாவே, நீர் பூமியிலே எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படி இதோ நான் போகிறேன் என்று சொல்லி மனசார இறங்கி வந்த ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். பாவின்னு நம்மளை தள்ளாம பிரைஸ் தி லார்ட் நம்ம நேசிச்சு நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி இறங்கி வந்த ஒரு தெய்வம். அவர் தேவனாய் இருந்தும் தேவன் என்கின்ற அந்த பொருளை கொள்ளையாடின பொருளையாய் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இப்ப நேரான சப்ஜெக்ட் அன்பு தானியேல் 9:25 சொல்லுகிறது, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெடுபெறுவது முதல் பிதா பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்குமான காலங்களில இப்படியாகும். இது பெரிய ரகசியம். இதுக்கு பின் நாட்களில நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையாகிய குமார் இந்த பூமியில இறங்கி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவரை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருந்தது. அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து அவர் தான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து
தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியானவராய் தன்னை வெளிப்படுத்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ஜெயம் எடுப்பார். பிதாவுடைய வலது வாசத்துல அமர்வாரு. அவர் தேர்ந்தெடுத்த அந்த சரீரத்துக்கு அழிவில்லை. அந்த சரீரம் கிறிஸ்துவாக பிதாவாக தேவனுடைய குமாரனாக என்றென்றைக்கும் இருக்கும். நான் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஆயத்தனம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு போவேன். அதுக்குதான் இப்ப சபை காத்துட்டு இருக்குது. இதான் மூல உபதேசம். சபை எதுக்கு காத்துட்டு இருக்குது? அல்லேலூயா. இயேசு ராஜா வர போகிறார். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே மாட்டேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே மாட்டேன். என் ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் முகத்தை நான் காணவே. என் ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் முகத்தை ஹல்லேலூயா 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 போட்டா நேரம் இன்னும் போயிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மீது மீண்டும் 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 போடப்பட்ட ஆந்தபடி அதை விட்டு கடந்து அதை விட்டு நாம் பூர்ணராகும்படியாய் இயேசு ராஜாவை தரிசிக்கும்படியாய் இயேசு ராஜாவின் வருகைக்காய் ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய வருகைக்கு நம்மை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற 1 கோடி கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் மாத்திரம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் அல்ல, அந்த நித்திய ஜீவனை மற்றவர்களும் சுதந்திரிக்க கூடியவர்களாய் நிக்கணும் தான் நம்மளை பூர்ணப்படுத்த சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க பூர்ணப்படணுமா வேண்டாமா? இன்னும் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேலேயே நின்றுட்டு இருக்கணுமா? அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசனம் வச்சுக்கிறாரு. சங்கீதம் 2:2-5 சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளை அங்க எடுத்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாகவும் என்னவா? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரம் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தம்முடைய உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் நினைச்சுக்கிறாங்க, அல்லேலூயா, கிறிஸ்தவங்களை அழிச்சிடலாம், கிறிஸ்தவங்களை என்ன பண்ணிடலாம், மாத்திரலாம், கிறிஸ்தவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் மனக்கொட்டை கண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க கட்டுகளை அறுத்துடலாம், அவங்கள என்ன பண்ணலாம், கயிறுகளை நம்மை விட்டு தூர எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் அவர்களை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறாராம், நகைக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தை விலைக்கரை கொடுத்து என் பிள்ளைகளை வாங்கி இருக்கிற, அல்லேலூயா, உனக்கு சேர்த்து தான் நான் என் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன். நீ மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று என் பிள்ளையா மாறும்படி காத்துட்டு இருக்கிற. நான் அதற்காகத்தான் கொஞ்சம் காலதாமதமா பொறுமையா இருக்கிறேன். ஒருவனை கெட்டு போது என் சித்தம் இல்லைன்னு நான் பொறுமையா இருக்கிறேன். நீ என்னடா என் சபையை துன்புறுத்தி என் சபையை கள்ளங்கடித்து என் பிள்ளைகள் விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிற என்று கர்த்தர் நகைப்பாராம். நகைச்சிட்டு கர்த்தர் சொல்றாரு 10வது வசனம், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கல்லி கூறுங்கள். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பெரிய அதிபதியா இருக்கலாம், பெரிய ராஜாவா இருக்கலாம், இயேசு ராஜா எல்லா ராஜாக்களை பார்க்கலாம், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லா அதிகாரங்களும் கட்டுப்படும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்ட நிற்கும். அப்படிப்பட்ட இயேசு ராஜாவுடைய பிள்ளைங்க நாங்க. உங்க அச்சத்தில், உங்க பயமத்தில், உங்க சலசலப்பெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க இல்ல. எவரு நம்முடைய பக்கத்துல இருக்கிற தூரத்துல இருக்கிற ஒரு மாநிலத்துல பைபிளை வீட்டுல வச்சிருந்தாங்க 8 மாசம். யோகி அரசு என்ன படிச்சான்? 8 மாசத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. பைபிளை வீட்டுல வச்சிருந்தாங்க. ஆராதிக்க கூடாது, அங்க மதமாற்ற தடை சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆராதிக்க கூடாது, இயேசு பத்தி சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த பூமியில, எந்த தேசத்துல
மத சுதந்திரம் உள்ள தேசத்துல நம்ம மத்தவங்களை யாரும் குறை சொல்லல. நம்ம தெய்வத்தை நம்ம ஆராதிக்க நமக்கு தடை போட்டு வீட்டுல பைபிள் வச்சிருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, 8 மாசம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க நடிச்சுட்டு நம்ம அழிச்சிட்டோம், கிறிஸ்தவங்களை ஒட்டிக்கிட்டோம், இவங்க எழும்பாதபடிக்கு அவங்க கைகளை அறுத்துட்டோம், தூரப்படுத்திட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நகைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க? இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள். ஆமென். பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். வாங்க நேரா சப்ஜெக்ட் வாங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து மூல உபதேசம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கண்டுகள நம்ம தேவ ஜனங்களை பாதுகாக்கல, அப்படியே விட்டார் நினைச்சிட்டு இருக்குது இந்த உலகம். கிடையாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறித்தல்களை யாக்கோபுமான மந்திரமும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எடுக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை மீட்கும் பொருளாக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், தன் ரத்தத்தை விலைக்குறைய கொடுத்தவர். எப்படி நான் உன்னை விட்டு விழுவேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன் என்று கேட்டவர் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும், ஆமென். என்னவா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய திருச்சபைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகள் விரோதமாய் எழும்புகிற எந்த ராஜ்யங்களும் நிலைநிற்கவே முடியாது. கர்த்தர் அவைகளை அசைக்க போகிறார். அவைகளிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வர போகிறது. தேவ பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆமென் எல்லா ராஜாக்களையும் அந்த ஸ்தானத்தில் அமர செய்கிறவர் அவரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரு. எல்லா தந்திரங்களையும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறவர் அவரே. ஆளுகை செய்கிற பெரிய ராஜா. அல்லேலூயா. அதனால தெளிவா சொல்றேன். ஆமென். நான் இந்த செய்தியை முடிக்க வாஞ்சிக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளை. ஆகவே ஒன்றை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆமென். தன்னை சிருஷ்டித்தவருடைய, கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தனித்துக் கொள்ளுங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, முழங்கால் படியிடுங்க. பூர்ண அறிவடையும்படி. அல்லேலூயா. கொலோசியர் 3:10 சொல்லு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீ அவன் கடந்து வந்துட்ட இந்த உபதேசங்கள் போடப்பட்ட அஸ்திபாரங்களை அவன் விட்டு அவன் பூர்ணம் அகபடி கடந்து வந்துட்ட. நீ யாருடைய சாயலை பெற்றிருக்கிற மகள, யாருடைய சாயலை பெற்றிருக்கிற மகனை? தன்னை படைத்தவருடைய சாயல் உனக்குள்ள இருக்கிறது. அந்த சாயல் தான் அந்த அவன் ஆதாமுக்கு முதல் கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சாயலை, அந்த மகிமையின் சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். சத்ருவான அவர்களை ஏமாற்றி வஞ்சித்தான். அந்த சாயலை இழந்து போனார்கள். கிறிஸ்துவோ கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து, தன் ரத்தத்தை விலைக்கரியமாய் கொடுத்து, மீண்டும் அந்த சாயலை பிசாசு எடுத்தது பிடுங்கி, ஆதாம் கிட்ட இருந்து அவன் என்னென்னலாம் அதிகாரத்தை ஆசீர்வாதத்தை பிடுங்கினானோ, தந்திரமா ஏமாத்தி வாங்கினானோ, எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையிலே தேவன் பிசாசு எடுத்த அதிகாரங்களை பிடுங்கி பாதாளத்தின் திறவுகோலை அவர் மீண்டுமாய் அவர் கரங்களிலே கொண்டு வந்து தேவன் தம்முடைய சாயலை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க சாயல் கிறிஸ்துவின் சாயல். அப்ப உங்க சாயலை பிசாசு பார்த்தா பயப்படணுமா வேண்டாவா? அல்லேலூயா. நடுங்கணுமா வேண்டாவா? இன்னைக்கு நீங்க நாய்க்கும் பேய்க்கும் நோய்க்கும் பயந்து நடுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அன்பு தகப்பனே, ஆமா ஆண்டவரே, அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அப்பா கரத்துல எங்களை நாங்கள் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, கொலோசியர் 2:29 சொல்லுகிறபடி தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரத்தரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கோ ஆமாண்டவரே அவருக்குள் நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தலைவராய் இருக்கிற அவருக்குள்ள நீங்க ஆமாண்டவரே தகப்படே இருக்கிறபடினால, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்க ஒண்ணுக்கும் பயப்படாம, எதற்கும் பயப்படாம, எதற்கும் கலங்காம, எந்த உபதேசத்துக்குள்ளும் நாங்க ஆண்டவரை கட்டப்பட்டுடாம, ஆமா ஆண்டவரே அந்த உபதேசங்கள் எங்களை கிறிஸ்துக்கு நேராய் நடத்துக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பூரணராக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் உங்களுடைய வருகையில உம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படி மறுரூபமாக்கப்படுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி சுயநலத்தை வெறுத்து
ஆமாண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உடைய முகத்தின் பிரசன்னத்தினால பிள்ளைகளை நிரப்புவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.